ஜோதிடம் சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடம் படித்து ஜோதிடம் சொல்றாங்க ஒவ்வொரு மக்களுக்கும். அது அவங்க வாழ்க்கை சிறந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா, அந்த ஜோசியம் படிச்சவங்க தனக்கு ஜோசியம் சொல்லிக்கிட்டாக்கா, அவங்க வாழ்க்கையே சிறந்து வந்துரும். ஆனா, அவங்களுக்கே ஜோசியம் சொன்னா பலிக்காது அப்படின்னு தெரிஞ்சு, அடுத்தவங்களுக்கு சொல்றப்ப மட்டும் எப்படி சுவாமிஜி பலிக்கும்? இது எந்த வகையில நியாயம்? ரொம்ப நல்ல கேள்வி. நானுமே அதை யோசிச்சது உண்டு. இல்லையா? அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேருக்கு ஜோதிடம் சொல்கின்ற இவர்கள் ஏன் தாங்கள் இன்னும் மேம்பட்டு இருக்கலாமே? அவங்களுக்கு ஜோசியம் அவங்களுக்கு ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டாங்கன்னா இன்னும் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போயிடுவாங்களே. அடுத்தவங்களை சிறக்க வைக்கிற அவங்க தனக்கு தானே சொல்லிட்டா சிறந்துடலாம். ஆனா அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்ற ஜோசியம் பலிக்காதுன்னு. அப்போ எங்களுக்கு சொல்றது மட்டும் எப்படி பலிக்கும்? சாமிகள் தான் சொல்லணும். ரூம் போட்டு சிந்திச்சிங்களா? இல்லை உன் ஃப்ரெண்டு இதே தான் ஜோசியம் நிறைய ஜாதகம் சுற்றுவாரா? அப்போதான் நான் சொன்னேன், நீ வா ஓலைச்சுவடி பார்த்து சொல்ற சுவாமிஜி இருக்காங்க, நீ அவருங்கிட்ட போ, அப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லலாம் அப்படின்னா, நீ இதை அவர்கிட்ட கேளு முதல்ல என்ன சொல்றாரு பாரு அப்படின்னாரு. அதனால தான் இதை உங்கள்கிட்ட கேட்டேன் சுவாமிஜி. அவரும் பார்த்துட்டு இருக்காரு. ரத்த டெஸ்ட் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன் சுவாமிஜி. பண்ணியிருக்கேன். என்ன பிளட் குரூப்? நான் ஏபி பாசிட்டிவ் சுவாமிஜி. நீயே என்னைக்காவது எடுத்து பண்ணியிருக்கியா? நான் எப்படி சுவாமிஜி விட முடியும்? அவ்வளோதான் ஜோதிடம். என்ன சுவாமிஜி ரொம்ப எளிமையா முடிச்சிட்டீங்க. இல்ல அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், டப்புன்னு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அது என்ன விஷயம்னா, சோதித்து திடமாய் சொல்வது ஜோதிடம். அதனால அதுக்கு சோதிடம்னு பேரு. ஓகே. சோதித்து திடமாய் சொல்வதின் பேர் தான் சோதிடம். அப்ப சோதித்துனா எதை சோதித்து அப்படின்னு வரும். அப்புறம் எதை திடமாய் சொல்வது அப்படின்னு வரும். இப்போ ரத்தம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. ரத்தம் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதையே. கரெக்டு. அதுபோல் சோதித்து திடமாய் சொல்வது ரத்தத்துக்கு உப்பானது சோதிடம். உன் உடலில் என்ன நோய் இருக்கிறது என்பதை காட்டுவது ரத்தம். அது மட்டும் இல்லை, ரத்தத்தின் மூலமா ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக என்ன நோய்ங்கிறது அறிகுறியே முதல்ல தானே. அது மாதிரி உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனையும் நோய் போல தானே. அந்த நோய் எப்படி ரத்தம் டெஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி ஜோதிடத்தை சோதித்தால் என்ன நோயின்னு காட்டுது. அப்போ சோதித்து திடமாய் சொல்கிறது. ஜோதிடர் அவரே குத்தி ரத்தம் எடுத்து அவரே லேபில் போய் டெஸ்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எந்த ஒரு நல்ல சோதிடரும் கண்டிப்பாக அவங்கள சோதிச்சுட்டு தான் ஜோதிடமே பார்ப்பாங்க. தனக்கு சரியா வருதா தான் இல்லையா? நமக்கு இதான் தொழிலுங்கிறது யார் பதியப்பட்டு வாக்கு ஸ்தானம் யாருக்கு பலமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எந்த வீட்டிலே அருவுகள் பாம்புகள் இருக்கிறதோ, கேது போன்ற கிரகங்கள், அதை வைத்து நாம் ஜோதிடராக போவதுதான் நல்லது அப்படின்னு முடிவு செய்துதான் சோதித்து திடமாய் சொல்றவர் இருப்பார். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சோதித்து திடமாய் சொல்வர். சோதனை பண்றவங்களும் சரியான சோதனைக்காரராக இருக்கணும். எல்லா லேப்லேயும் மருந்து எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, தவறான கவனக்குறைவுகளால் ரத்தத்தில் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா மனுஷன் பயந்தே செத்துருவாங்க. சரியான வைத்தியம் பண்ண முடியாது. அதனால் சோதனை என்பது ரொம்ப முக்கியம். சோதித்து கரெக்டாக சொல்லணுங்கிறது. ஒரு நல்ல சோதிடர், இந்த மாதிரி சோதித்து திடமாய் சொல்லக்கூடிய ஒரு சோதிடர் கண்டிப்பாக, நான் சாதுர்மிய மாதம் விரதம் இருக்க போகிறேன், இப்போ நான் என்னோட வாக்கு பலிக்காது, அதனால் நான் ஜோதிடம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த வாக்கு பலிதம் எப்படி இருக்கும் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்லேருந்து இந்த காலட்டும் எனக்கு சோதனை, அதனால நான் ஜோதிடம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஜோதிடர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அப்ப சோதித்து குறைவாக இருக்காங்க. ஆமா ஐயா, எல்லாமே அப்படித்தானே ஐயா. என்ன பண்றது ஐயா, காசு காசு இல்லாத யாரும் செய்ய முடியாது. கண்டிப்பா சுவாமிஜி. அதுக்காக இவர் பாக்குறாரு சொல்றாருன்னு நினைச்சுவாங்க. நம்பால் அப்படி இல்லை. பொதுவாகவே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருந்தால் தான் அதுக்கு மரியாதை, இல்லைன்னா மரியாதை இருக்காது. அப்போ சோதித்து திடமாய் சொல்லக்கூடிய சோதிடர் யாரும் தன்னை சோதித்த பிறகுதான் அடுத்தவங்களுக்கே சொல்லுவாங்க. ரத்தத்தை வேணால் அவங்களால எடுத்துக்க முடியாது, ஆனால் இந்த சோதியை அவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லு, நல்ல ஜோசியரை தேட சொல்லு.